தலைவரே வணக்கம். அப்பா உட்கார் உட்கார் உட்கார். வணக்கம் ஐயா. என்ன தனியா உட்கார்ந்துருக்கீல? தொண்டர்கள் யாரும் இல்லையா? என்னைக்கு நீ என்னை தொண்டரோட பாத்திருக்க? நான் அரசியல நுழைஞ்சதுல இருந்து நான் தனியா தானே இருக்கிறேன். பஞ்சாயத்திற்கு வாங்கினான்னு ஒரு வேலையும் காணா. அது போகட்டும் தலைவரே. கட்சி நிலவரம் இப்ப எப்படி இருக்கு உங்க கட்சி நிலவரம்? அப்போ எலெக்ஷன்ல என் கட்சிக்கு 5 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு ஏன் தலைவரே இவ்வளவு சோகமா சொல்றீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தலைவரே இது. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. நான் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து என் கட்சியில நான் ஒரு ஆள்தாயா இருந்தேன். மறக்க முடியல. என் கட்சியில தொண்டர் இல்லாம 5 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க கட்சியில போய் நான் சேர்ந்துட்டேன். நான் அவங்க கட்சியில சேர்ந்ததை மறந்துட்டா தெரியலையே என்னன்னு தெரியல. எனக்கு 5 சீட்டு வச்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த கட்சியோட தலைமை என்ன லட்சணம் புரியுதா? இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுதுங்க. உங்க கூட்டணி எவ்வளவு வலுவா இருக்குன்ட்டு. உங்க தலைமை ஆட்சி அமைச்சிருந்த வரேன். தம்பி உங்களுக்கு தெரிஞ்சவனா சொல்லி எனக்கு ஓட்டு போட சொல்லுங்க. டெபாசிட் ஆகணும்லப்பா. அதான் சொல்றேன்.